வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று விலாகோட கண்டினியூஷன் தான், உருளைக்கிழங்கு வறுவல். நேற்றே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி விலாகில் அதை தனி ரெசிபி வீடியோவாக போடுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நான் தோல் சீவலை அப்படியே எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா அது கருத்து போயிடும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் அதிகமாகவே நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இதில் வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுக்குமே வேலை கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணால் போதும், 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஃபுல்லாக சேர்த்திக்கிறோம். மஞ்சள் கொஞ்சம் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் இருக்கும்போது நம்ம தண்ணியை சேர்க்க போகிறதில்ல. அந்த மூடி போடுறது எதுக்குன்னா அந்த வேர்வை தண்ணியிலேயே அந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். இது தயிர் சாதத்துக்கு, தேங்காய் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி